முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக சொன்னார். நமது இலக்கு வர இருக்கின்ற 2026 200 தொகுதிக்கு மேல் நாம் வெற்றி பெற்றிட வேண்டும். அதாவது சொல்லுவாங்க, கஷ்டப்பட்டு தமிழ்நாட்டை முதலெடுத்து கொண்டு போறோம். என்ன சொல்லுவாங்க, வெறும் மூட நம்பிக்கைகளை சொல்லி இப்படி பண்ணாத, இப்படி பண்ணா இதுவாயிடும், இது பண்ணா தீட்டாயிடும் சொல்லி சொல்லி நம்ம பின்னுக்கு தந்தாங்க. ஆனா பெரியார் வந்தார். அந்த காலத்துல நம்ம உங்களுக்கு தெரியும் இல்ல தெரியாத தெரியல, என்ன பண்ணுவாங்க, சொத்து போகக்கூடாதுன்னு பெண் பிள்ளைகளுக்கு 6 வயசு 5 வயசுலயே குழந்தை கல்யாணம் திருமணம் செய்து விட்டுருவாங்க. 5-6 வயசுல. பையனுக்கு 7-8 வயசு இருக்கும். அப்பெல்லாம் வந்து அதிக நாட்கள் நம்ம உயிர் வாழ மாட்டாங்க. ஆமாம், 10 வயசுல அவன் செத்து போயிடுவோம் பையன். 10 வயசு செத்து போன என்ன ஆகும், அந்த பெண் நிலைமை என்ன, அது 7-8 வயசு பெண் விதவை. என்ன பண்ணாங்க, ஒரு வெள்ளை புடவை கட்டி அந்த பொண்ணை ஓரமா ஒடுக்கி வச்சிருவாங்க. அந்த பெண்ணு எந்த நல்ல நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ள விட மாட்டார்கள். அடுத்து பின்னு சொன்னால் அடுத்த தலைமுறை நல்லபடி கொண்டு போடுறால் இன்னும் எவ்வளவுதான் முன்னேற்றாலும் எவ்வளவுதான் பெரியார் வந்தாலும் ஒருத்தர் 2 பேர் இருக்காம பாருமா, வந்து நம்மளை பின்னுக்கு தள்ளி அது மூட நம்பிக்கையிலே கொண்டு சென்றிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் கர்நாடக மாநிலத்தில் ஒரு சட்டமே இருக்கு, மூட நம்பிக்கை எதிர்ப்பு சட்டம். அங்க எப்படின்னா, நம்ம ஊர் எவ்வளவு தேவை, பெரியார் அண்ணா கலைஞர் அதெல்லாம் முன்னேறிட்டோம். அங்க என்னன்னா நரபலி கொடுக்கிறது. என்ன பண்ண, எவனோ ஒரு சாமியா இருப்பான், அவன் படிக்காதவன், அவன் பேச்சை கேட்டு பிறந்த குழந்தைகளை, அதுவும் குறிப்பாக பெண் சிசுக்களை கர்நாடக மாநிலத்திலே நரபலி கொடுக்கிறது. இல்ல முதல் பிறக்கின்ற ஆண் குழந்தையை நரபலி கொடுக்கிறது என்று மூட பழக்கங்களை அங்கு இருப்பதால் அதை எதிர்த்து ஒரு சட்டமே அங்கே கொண்டு வந்திருக்கிறோம். எதுக்கு இந்த மாதிரி வந்து பாருங்க, நம்ம முன்னேறிட்டோம். ஆனால் நான் ஏன் சொல்கிறான், சில சமயம் நாம் வேகமாக முன்னேற்றத்தை நோக்கி செல்கிறோம். நமக்கு இருந்த மனித வளத்தை மூட நம்பிக்கையின் பெயரால் பாதி பேர் பெண்கள் வேலையே செய்யக்கூடாது, பெண்கள் படிக்க போச்சா நினைச்சு பாரு, 130 கோடி இல்ல பாதி போச்சுன்னு நினைச்சு ஒரு 70 கோடி பேர் வேலைக்கே போகக்கூடாது. மீதி 70 அதுல 3% தான் படிக்கணும். சுயநலம், அவங்க மட்டும் வேலைக்கு போவாங்க. நம்ம எல்லாம் என்ன பண்ணோம், குலத்தொழில். என்ன குலத்தொழில், உங்க அப்பா என்ன பண்ணார், உங்க அப்பா செருப்பு தைச்சாரா, நீ செருப்பு, நீ சாகிற வரைக்கும் நீ தான் செருப்பு தைக்கணும், நீ செத்த பிறகு உன் புள்ளியும் பிள்ளையும் அதையே தொழில பண்ணணும். உங்க அப்பா என்ன பண்ணார், வெட்டியா வேலை பார்த்தா, என்ன இருக்கு மயானத்தில் இருக்காரா, நீ வாழ்நாள் போடுவதாக அந்த தொழில தான் செய்யணும். உங்கப்பா விவசாயம் பார்த்தாரா, எங்கப்பா நாங்களா பிறப்பால் உயர்ந்தவர்கள், நாங்க படிக்கலாம், நாங்க என்ன வேணா செய்யலாம், நாங்க கை நிறைய சம்பாதிப்போம், ஆனால் நீங்கள் பிறப்பால் தாழ்ந்தவர்கள், அதனால் நீங்கள் படிக்கவே கூடாது. அதை மாற்றி அமைத்தது இன்னைக்கு பாருங்க, நான் முதல்வன் திட்டத்துக்கு அரசு கல்லூரி படித்து நீங்க மேல்கல்வி போட்டி அரசு பள்ளி படித்து பேசுனா மாதம் 1000 ரூபாய், கிட்டத்தட்ட அந்த பெண்களுக்கு 36,000 ரூபாய் படிப்பு தராங்க. அதை மாற்றி மாணவர்களுக்கும் தந்திருக்கிறார் நம்மளுக்கு. நம்ம மனித வளத்தை வளர்த்தால்தான், நம்மை படிக்காதே சொல்லி இருந்தான அவனை தலை மீது நிற்க வேண்டும் என்றால், நாம் தைரியமாக இருக்க வேண்டால் படிக்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.